பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு கர்த்தர் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று. அன்பானவர்களே, ஆசீர்வாதமாய் நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஒவ்வொரு தனி மனிதனையும் தேவன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு தனி மனுஷனும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பிரதான நோக்கம். எனவே அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் அனுதினம் அவரை தேடுங்கள். அவரை தேடி அவரிடத்துல கேளுங்கள், அப்பா என்னை ஆசீர்வதியும், எனக்கு இந்த குறைவு இருக்கிறது, இந்த பலவீனம் இருக்கிறது, இந்த நோய் நொடி இருக்கிறது, இந்த பிரச்சனை இருக்கிறது, எனக்கு கடன் பாரம் என்னை வாட்டி வதக்குகிறது, வேதனை துன்பம் நெருங்குகிறது, பிரச்சனை போராட்டங்களில் இருக்கிறேன். கேளுங்கள், அப்பாவிடத்துல கேளுங்க, அப்பா என்னை நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொன்னீங்களே, எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாங்கப்பா, உங்களால முடியும்பா அப்படின்னு கேளுங்க. அப்பா நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். அப்படி ஆசீர்வாத அந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு மெனுக்கந்தான். மனரம்மியமாய் பெற்று அந்த வார்த்தைகளை தியானம் செய்யுங்கள். தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.